الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضانا إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா வர் ரசூலில் முஜ்தபா வல் ஹபீபில் முக்தஃபா சய்யிதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ரஜபுடைய மாதத்தை ஷாபானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்க எல்லாருக்கும் வழங்கி ஷாபானுடைய கடைசி நாட்கள்ல நாங்கள் எல்லாரும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு குறிப்பாக ரமலானுடைய மாதத்தை முன்னோக்கக்கூடிய மக்களாக நாங்கள் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த புனிதமான கண்ணியமான ரமலானுடைய மாதத்தை பூர்த்தியாக ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட அடைந்து அதனுடைய நன்மையை பூர்த்தியாக அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் யாருக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாங்கள் எல்லாரும் எப்படி வரவேற்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். ரஜபுடைய மாதத்தை அடைந்தோம், ஷாபானுடைய மாதத்தை அடைந்தோம். இப்ப ஷாபானுடைய மாதத்துல கடைசி தருணங்கள்ல இருக்கிறோம். இப்ப நாங்க சந்திக்க போற அடுத்த மாதம் ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்க எப்படி வெல்கம் பண்ண போறோம்? எல்லாத்துக்கிட்டையும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்விதான் இது. எப்படி நாங்க இந்த ரமலானுடைய மாதத்தை வெல்கம் பண்ண போறோம்? இஸ்லாம் எங்களுக்கு எப்படி வழிகாட்டுது ரமலானுடைய மாதத்தை வெல்கம் பண்ணுமாறு? எப்படி நாங்க ரமலானுடைய மாதத்தை வரவேற்கணும்? நாங்க எல்லாரும் இந்த பீரியட்ல கண்ணால காணுவோம், வீடுகள் சுத்தமாக்கப்படுவது, பழைய குப்பைகள் எல்லாம் வீசப்படுவது, மஸ்ஜிதுகள் சுத்தமாக்கப்படுவது, புதிய புதிய பெயிண்ட்கள் எல்லாம் அடிக்கப்படுவது, எங்களுடைய வீட்டு கார்டன், வேலை செய்யக்கூடிய இடம்,
வேலை தரங்கள் எல்லாம் சுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல்களை சுத்தமாக வைத்து அந்த பரக்கத்தான ரமலானுடைய மாதத்தை நாங்க வரவேற்கிறோம். ஆனா கவலையான செய்தி என்னென்றா, இதெல்லாம் நாங்க செய்யதான் ஓணும். அதை விட நாங்க சுத்தமாக்க வேண்டிய ஒரு இடம் தான் எங்கட வீடு அல்ல, வீட்டுடைய ரூம் அல்ல, நாங்க வேலை செய்யக்கூடிய இடம் அல்ல, எங்கட மஸ்ஜிதுகளுக்கு முன்னால நாங்க ஒவ்வொருத்தரும் சுத்தம் செய்ய வேண்டிய இடம் தான் எங்களுடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய கல்ப சுத்தமாக்கும். கல்பு எப்ப சுத்தம் இல்லையோ, உள்ளம் சுத்தப்படுத்தப்படலையா, இந்த ரமலான் வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி எங்களுக்கு எந்த புரோசனமும் தரப்போறல்ல. ஏன்? எங்கட வீடு சுத்தமா இருக்குதுதான், வீட்டு தோட்டம் சுத்தம் தான், வேலை செய்யக்கூடிய இடம் சுத்தம் தான், எங்களைய சுத்தி இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழல் சுத்தம் தான். ஆனா எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கல்பு ஊத்தையா இந்த ரமலான் ஒரு நாளும் எங்களுக்கு புரோசனம் தரப்போறல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில வந்து சொல்லுவாங்க, கது அதல்லக்கும் ஷஹ்ருன் அஸீமும் கது அதல்லக்கும் ஷஹ்ருன் முபாரக்குன். உங்களை நோக்கி பரக்கத்தான ஒரு மாதம் வரப்போகுது, உங்களை நோக்கி ஒரு மகத்தான ஒரு மாதம் வரப்போகுது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில எல்லாம் செய்வாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் எலான் செய்யறாங்க தெரியுமா? அந்த மாதத்தை கண்ணியமான முறையில வரவேற்றுக் கொள்ளணும். ரமதான் என்ற ரமப என்ற வார்த்தையில இருந்துதான் ரமதான் என்ற மாதத்துக்கு அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறார். ரமப என்றா கரிச்சு கொட்டக்கூடியது, எரித்து சாம்பலாக்கக்கூடியது. இதுதான் ரமப என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம். எதை எரிச்சு சாம்பலாக்கும் என்றா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒவ்வொரு மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை பாவங்களை எரிச்சு சாம்பலாக்குற மாதம் தான் ரமதான். அது மாத்திரமல்ல, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த ரமதான் என்ற வார்த்தைக்கு 5 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 5 எழுத்தும் 5 அர்த்தங்களை கொடுக்கும். ரமதானுக்கு வார முதலாவது ராயிக்குது, இதுக்கு அர்த்தம் ரஹ்மத், அல்லாஹுடைய இரக்கம். 2வது வார்த்தைக்குது மீம், இது மக்ஃபிரத், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு. 3வது எழுத்துக்குது வாது, இதுக்கு சொல்லுவாங்க வமான். வமான் என்றா பொறுப்பெடுக்கிறது. 4வது எழுத்து ஹம்சா, இது அமான், அபயம் அளிக்கிறது, பாதுகாக்கிறது. இந்த 4 வார்த்தைக்கும் 4 கருத்துக்கள் உலமாக்கள் கொடுக்கிறாங்க. ரஹ்மத், மக்ஃபிரத், மமான், அமான். ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைச்சி மக்ஃபிரத் பாவ மன்னிப்பு அவனுக்கு கிடைச்சா, மமான் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் அவனுக்கு சொர்க்கத்தை வழங்குவதாக. 4வது அமான், அல்லாஹ் அபயம் அளிக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கிறான், நரகத்தில இருந்து விடுதலை செய்யறது. அவன் நரகத்திலே தான் அல்லாஹ் பாதுகாக்கிறான். இந்த 4 விஷயம் ரமலானுடைய மாதம் ஒரு மனிதனுக்கு கிடைச்சிட்டா, கடைசி நூன் நீக்குது, இது மிக முக்கியமான எழுத்து. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த நூனுக்கு அர்த்தம் தான் நூர், பிரகாசம், நூர். இந்த ரமலானுடைய மாதம் இந்த 100 ஒரு மனிதன் சம்பாதிக்கலையா, ரமலான் அவனுக்கு பூர்த்தி இல்லை. இந்த 100 என்றா என்ன? பிரகாசம். அவன் கல்புல ஒரு பிரகாசம் வரணும், அவன் வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வரணும். ஏனென்ற இந்த பிரகாசத்தை பத்தி, நூரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அல்லாஹ்வுடைய நூர் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வரலையா, இவனுக்கு ரமலான் புரோசனம் நீக்காது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹ். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இஸ்லாத்துக்காக வேண்டி அவன் நெஞ்ச விரிச்சிட்டான் என்றா, விரிவாக்கிட்டான் என்றா, பஹுவ அலா நூரின் மிர் ரப்பி, அவன் அல்லாஹ்வுடைய பிரகாசத்திலே ஈகிறான், நூர்ல ஈகிறான். இஸ்லாத்துக்காக வேண்டி நெஞ்ச விரிவாக்குறேன்டா, இஸ்லாம் என்ற ஒன்ற முன்னுக்கு வச்சா வேண்டிய விஷயத்தை மார்க்கத்துக்காக வேண்டி இறங்கி செய்வான் அவன். ஆனா கவலை என்ன? எங்களுக்கு 5 நேரம் தொழுகிறதே சரியான கஷ்டம், 1 மாசம் நோன்பு பிடிக்கிறது சரியான கஷ்டம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
ஃபமன் யுரிதில்லாஹு அய்யஹ்தியஹு யஸ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். ஒரு மனுஷனுக்கு நேர் வழி அல்லாஹ் கொடுக்க நாடினா முதலாவது நெஞ்ச இஸ்லாத்துக்காக வேண்டி விரிவாக்குவான். வேண்டிய விஷயம் செய்ய தயார், வேண்டிய தியாகம் செய்ய தயார், வேண்டிய விஷயத்தை விட்டு கொடுக்க தயார், வேண்டிய மாதிரி செலவழிக்க தயார். ஏன்? இஸ்லாத்துக்காக வேண்டி அல்லாஹ் அவன் நெஞ்ச விரிவாக்கிடுவான். அப்படி இல்லையா, ஒரு மனுஷனுடைய நெஞ்சில அல்லாஹ்வுடைய நூறு பிரகாசம் வரலையா, வமை யுரிது யுதில்லஹு யஜ்அல் ஸத்ரஹு ضيقا حرجا كأنما يصعد في السماء. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பிரகாசம் ஒரு மனிதன் உள்ளத்துல வரலையா, ஒரு மனிதன் உள்ளத்தை அல்லாஹ் அப்படியே நெருக்கடிக்குள்ள உள்ளாக்குவான். எந்த அளவுக்கு நெருக்கமாகும் தெரியுமா உள்ளம்? அவனுக்கு இஸ்லாத்துக்காக வேண்டிய ஒரு விஷயத்தை செய்யறது சரியான கஷ்டமாவும் எதை போல தெரியுமா? அல்லாஹ் உதாரணம் காட்டுற உதாரணத்தை பாருங்க. கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, வானத்துல ஏறுறது எவ்வளவு கஷ்டமோ அத போல இஸ்லாத்துக்காக வேண்டிய ஒரு விஷயத்தை செய்யறது அவனுக்கு கஷ்டமாவிடும். இப்ப நாங்க எங்கட தரம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்போம். நாங்க 5 நேரம் தொழுக அல்லாஹ் என்னுடைய கல்ப விரிவாக்கி வச்சுக்கிறானா? இந்த 35 நிமிஷம் ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு தொழுக ஆக கூடினா 7 நிமிஷம் அல்லது 8 நிமிஷம் தான். இந்த 8 நிமிஷம் என்று பார்த்தாலும் 5 நேரம் தொழுகைக்கு 40 நிமிஷம். ஏண்ட 24 மணித்தியாலத்துல ஒரு 40 நிமிஷம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கேலவா? நாங்க எல்லாம் என்ன முஸ்லிம்? சும்மா நோம்ப பிடிச்சு கொண்டு பசியிலிருந்து கொண்டு என்ன பரோசனம் வைக்குது? நோம்புல சொர்க்கம் வைத்துடலுமா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இந்த ரமலான்ல சம்பாதிக்கணும் நூறு பிரகாசம், அல்லாஹ்வுடைய பிரகாசம் உள்ளத்துக்கு வரணும். கடைசி நூல் எங்களுக்கு விளங்கப்படுத்துறது இந்த பிரகாசத்தை தான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது, யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத். இந்த பிரகாசம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அது துனியால மட்டுமல்ல, கியாமத்துல முக்கியமான ஒரு விஷயம் தான் பிரகாசம். கியாமத்துடைய நாள் முஃமினான ஆண்கள் பெண்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. இந்த பிரகாசத்துடைய வெளிச்சத்தை வச்சுதான் சொர்க்கத்தை நோக்கி போவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத்தி யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம். அது அப்படியே இத்திபா பண்ணி கொண்டு போவாங்க, அந்த பிரகாசத்தை முன்னோக்கி கொண்டே போவாங்க. இவங்களோட துஆ எப்படி தெரியுமா இருக்கும்? ரப்பனா அஸ்மிம் லனா நூரனா, யா அல்லாஹ் இந்த பிரகாசத்தை எங்களுக்கு பூர்த்தியாகிதா சொர்க்கம் வரைக்கும். இந்த பிரகாசம் முக்கியம். அந்த நேரத்துல யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து லில்லதீன ஆமனு துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும். முனாஃபிகீன்கள் வந்து கேட்பாங்க, உங்களோட நூறுல பிரகாசத்துல எங்களுக்கும் கொஞ்சம் வழிகாட்டுங்களே, நாங்களும் பின்னுக்கால வாரமே. இப்படி கேட்பாங்க. கீலர்ஜிஉ வராக்கும் பல்தமிசு நூரா, நீங்க உங்களுக்கு தந்த பிரகாசத்தை வச்சு நீங்க பார்த்துக்கோங்க, எங்கட பிரகாசத்தை நீங்க கேட்கவானம், எங்கட நூரை நீங்க கேட்கவானம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நூறுடைய விஷயம், பிரகாசத்துடைய விஷயம் யாருக்கு விளங்கிச்சோ விளங்கலையோ அல்லாஹு ஆலம். ஆனா சுருக்கம் என்ன தெரியுமா? இந்த ரமலான்ல நாங்க அடைய வேண்டியது இந்த பிரகாசத்தை தான். கல்புல ஒரு பிரகாசம் வரணும், அமல் என்ற ஆசை வரணும், இஸ்லாம் என்ற ஒரு தேற்றம் வரணும், வேண்டிய விஷயத்தை விட்டு கொடுக்கிற தன்மை வரணும். இப்படி வந்துட்டா ரமலான கொண்டு நாங்க பரோசனம் எடுத்துட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலான்ல இந்த 100 அடையணும் என்றா மிக முக்கியமான ஒரு விஷயமே இது. இந்த 100 அடைகிறது, இந்த பிரகாசத்தை அடைகிறது லேசல்ல. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், ரமலான்ல உள்ளத்துல இந்த பிரகாசம் வரணும் என்றா முதலாவது என்ன தெரியுமா செய்யணும்? ஊட்ட கழுவுறது, ரூம கழுவுறது, அதெல்லாம் ஒரு ஓரத்துல வச்சுட்டு நாங்க எல்லாரும் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து எங்கட கல்ப கழுவ ஆரம்பிப்போம். ஏன்னா கல்புல நிறைய ஊத்த இருக்குது. நாங்க எல்லாரும் தெரியும் எத்தனை பாவத்துக்கு துனியால நாங்க சொந்தக்காரன் என்று. நல்ல மனுஷனை போல நான் மிம்பர்ல ஜுப்பாவை போட்டு ஈக்கிறேன் தான், எனக்கிட்ட என்னென்ன பாவம் ஈக்கன்னு எனக்கு தெரியும். நல்ல மனிதர்களை போல நாங்க ஈக்கலும் தான். நாங்க எத்தனை 100 பாவத்துக்கு சொந்தக்காரன். நாங்க ரமலான் அடையிறதுக்கு முன்னால 5 நாட்கள் ஈக்குது, அடையிறதுக்கு முன்னால ஒரு பக்கத்துல உட்கார்ந்து கல்ப சுத்தமாக்க முயற்சி செய்வோம். ஆனா அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம்! இந்த ரமலான்ல ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்யக்கூடாது என்று பல ஏற்பாடு செய்யறான். ஒரு மனுஷன் பாவம் செய்ய என்ன காரணம்? ஏன் பாப்பா இந்த பாவத்தை செய்றீங்கன்னா எடுத்தோடனே என்ன சொல்லுவார்?
என்ன செய்ய ஹதரத் ஷைத்தான் தான் ஆண்டுவார், அதான் சொல்லுவார். பழிய அவருடைய மேல போட்டுட்டு நாங்க பேசாம இருந்துடுவோம். என்ன செய்யாதர ஷைத்தான் ஷைத்தான் ஷைத்தான். ஆனா அல்லாஹ் செல்றான், ரமலானுடைய மாதத்துடைய பொறைய கண்டுட்டீங்களா, நான் எப்படி உங்களோட இறக்கம் தெரியுமா, ரமலான்ட பொறைய கண்ட உடனே முதலாவது நான் சொல்றேன் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு, யா ரிதுவான் இஃப்தஹ் அப்வாபல் ஜினான், சொர்க்கத்துல கதவெல்லாம் திறங்கும். ஏன் ரமலான்ட பொறைய கண்டாச்சு. இப்ப மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்துக்கு பொறுப்பானவருக்கு சொல்லுவான், வாயா மாலிக் அகலிக் அப்வாபல் ஜஹீம், நரகத்துடைய கதவெல்லாம் மூடுவோம், நரகம் ஒரு மாசத்துக்கு திறக்கறல, சொர்க்கத்தை திறந்து வைங்க. இப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு சொல்லுவோம், யா ஜிப்ராயில் இஹ்பித்தில் அல் அர்ல், நீங்க பூமிக்கு இறங்குங்க, யாரெல்லாம் மனிதர்களை அமல் செய்ய விடாம குழப்பக்கூடிய ஷைத்தான்களை உல்லஹும் பில் அக்லால், சங்கிலியால கெட்டுங்க, அதுக்கு பின்னால கடல்ல கொண்டு போயிட்டு வீசிடுங்க. ஏன் ஒரு மாசம் மனிதர்களை ஷைத்தான் குழப்ப கூடாது, ஷைத்தானை கொண்டு போயிட்டு கடல்ல வீசிடுவோம். இது நான்சென்ஸ் அல்ல, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸின் மூலம் எங்களுக்கு தெளிவாக விளங்குது, ரமலானுடைய மாதம் ஷைத்தானுடைய ஆதிக்கம் துனியால இல்ல. இப்ப நாங்க யோசிக்கலும், அப்ப ஏன் நோம்புடைய காலம் வந்துட்டுண்டா நாங்க பார்க்கலும் அதிகமா மனுஷர் பாவம் செய்வாங்க, அதிகமாக பாவம் நடக்கும், முந்தைய விட அதிகமான பாவங்கள் செய்வாங்க. நோம்புடைய காலமும் பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களே, பாவம் நடந்து கொண்டிருக்கும். ஏன் பாவம் நடக்குது? அப்ப ஷைத்தான் இல்லைன்னு நாங்க எப்படி நம்புறது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரமலான் இல்லாத காலத்துல இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால நாங்க சுன்னத்து தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத்து தொழுற மக்கள் குறவு. 100 பேர் வந்தா 10 பேர் தான் சுன்னத்து தொழுவாங்க, 90 பேர் போய்த்துடுவாங்க. ஏன்? இஷாவுக்கு பின்னால சுன்னத்து தொலையலாம். கசப்பா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் இதெல்லாம். ஆனா ரமலான்ட பொறைய எப்ப காண்றோமோ, இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால 2 ரக்காத் தொழ கஷ்டம் எங்கட உம்மத்துக்கு. ஆனா 20 ரக்காத் தொழுறதுக்கு தயாராகிறோமா இல்லையா? ஏன்? எப்படி அப்பா? மற்ற நேரத்துல டைம் கொடுக்கவே டைம் இல்ல, ஆனா அந்த நாள் பொறைய கண்டுட்டா 2 ரக்காத் தொலைல எங்களுக்கு, ஆனா 20 ரக்காத்துக்கு சப்ல வந்து நிக்கிறோம். ஏன் தெரியுமா? ஷைத்தானுடைய ஆதிக்கம் இல்ல. தொப்பி போடாதவன் எல்லாம் தொப்பி போடுவான், மஸ்ஜிதுக்கு வராதவன் தொழுறதுக்கு வாரதே இல்ல, மழை பெய்ஞ்சாலும் மஸ்ஜித ஒதுங்க மாட்டான், முன்னுக்கு கடையில ஒதுங்குவான். அப்படியானவன் கூட பகல் நேரத்துல மஸ்ஜித வந்து தூங்குவான், சும்மா மஸ்ஜிதுக்கு வருவார். ஓத தெரியாத தஸ்பீஹ் எடுத்து திக்ர் சரி செய்வார், ஓத தெரிஞ்சவர் குர்ஆன் ஓதுவார். ஏன் மாற்றங்கள் தெரியுமா? சமூகத்தில் அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலத்துல ஷைத்தாண்ட ஆதிக்கத்தை எடுத்துட்டான். இப்ப மனுஷர் அமல் செய்ய ஆரம்பிப்பாங்க. இத குழப்ப சில ஷைத்தான் ஒலிக்கிறான் எங்கட சமூகத்துல. இப்படி தொப்பிய போட்டுட்டு பள்ளிக்கு வந்தா என்ன, ரமலான்ல மட்டும்தான் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன எண்ணுவான். தக்குவாதாரி இப்படி ஒரு நாள் மீக்க மாட்டார். ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு தக்குவா உள்ள மனிதன் இப்படி அடுத்த மனுஷனுக்கு இன்டடிக்க மாட்டான். என்ன ரமலானுக்கு மட்டும் வாரிங்க, பாசலுக்கா, ஈச்ச பழத்துக்கா, அரிசிக்கா, கஞ்சிக்கா என்றுவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அப்படி பேசிடுவாங்க. வாராங்களா, வெல்கம் பண்ணுங்க, அவனுக்கு ஹிதாயத்துக்கு துவா செய்யுங்க. இது அப்படியே வாழ்க்கை முழுக்க மவுத்து வரைக்கும் பள்ளியோட தொடர்புள்ள மனுஷன் அவன் நீக்கட்டும், அப்படி துவா செய்யுங்க. அப்ப என்ன எங்களுக்கு ஒன்னாவது விளங்குது, ஷைத்தானுடைய ஆதிக்கத்தை அல்லாஹ் எடுத்துட்டான், ஷைத்தான் இல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப எங்களுக்கு ஈக்கக்கூடிய போராட்டம் ஒன்றோட தான். இப்ப நஃப்ஸோட மட்டும்தான் போராட்டம் ரமலான்ல, சரி கஷ்டம். இந்த நஃப்ஸோட போராடுறது இதே ஷைத்தான் ஷைத்தானா மாறினதே நஃப்ஸுடைய பிரச்சனையா இல்ல. ஷைத்தான் யார்? 14,000 வருஷம் அல்லாஹ்வுடைய அரிச தவாப் செஞ்ச ஒத்தனேண்டா ஷைத்தான் தான். அவ்வளவு பெரிய அந்தஸ்துல ஈந்தவன், மலாயிகா மார்களுடைய உஸ்தாதா ஈந்தவன், கிட்டத்தட்ட 80,000 வருஷத்துக்கு மேலால. இவன் ஏன் ஷைத்தானா மாறினான் தெரியுமா? காரணம் நஃப்ஸில ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இதுதான் அவன் ஷைத்தானா மாறினதுக்கு காரணம்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த நஃப்ஸோட போராடுறது எப்படி என்றும் அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தாரான். இதுல ரமதான்ல பெரிய ஹிக்மத் எங்களுக்கு விளங்கும். சஹருக்கு எழும்புறே, நல்லா தின்று தூங்குறே, திருப்பி எழுமி நாங்க இஃப்தார செய்யறது, இப்படிதான் எங்களுக்கு விளங்கும். ரமதான்ல பல நுணுக்கத்தை அல்லாஹ் வச்சுக்கிறான். யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு விளங்கும். ரமதானுடைய மாதத்துல அல்லாஹ் நஃப்ஸுக்கு எப்படி ஒரு பயிற்சியை தாரான் தெரியுமா? உதாரணம் எங்களுக்கு தெரியும். இந்த பழைய ஓலை பாயோலி, இது ஓலை பாயோல், இதை நாங்க சுத்தி வச்சுப்போம். அது சுருண்டுதான் நீங்கும். எப்ப நிமித்த சரியான கஷ்டம். இதை நிமித்தணும்னா என்ன செய்யணும்? சுத்தின பக்கத்துக்கே நாங்க சுத்தலாம். இப்ப என்ன தெரியுமா செய்யணும்? பாய் அடுத்த பக்கம் திருப்பி அடுத்த பக்கம் தான் சுத்தும். அப்பதான் அந்த சுருண்டிக்கிற பாய் நேரே ஆகும். இப்ப அல்லாஹ் அந்த ஹிக்மத்தை தான் மனிதர்களுக்கு மத்தியில ரமதான்ல பாவிக்கிறான். நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றது எப்படி? இவ்வளவு காலம் 11 மாசம் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருந்தான். அல்லாஹ்வால ஹராமாக்கப்பட்ட விஷயத்தை செய்யவானவாப்பா, இது ஹராம், இது ஹராம், இது பாவம், இது பாவம், செய்யவானம் செய்யவானம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். இப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்ல பார்க்கிறான்? இப்ப ஹராம் நீ செய்யாம இருக்கிறது ரெண்டாவது. இப்ப நான் ஒரு ரெக்வஸ்ட் உனக்கு முன் வைக்கிறேன். நீ ஹராத்த செய்யறியோ இல்லையோ அது வேற கால, எப்படியும் செய்யாம இருக்கதானோனும். இப்ப எனக்காக வேண்டி முழு நாளும் அல்ல, 30 நாள்ல முழு நாட்களும் அல்ல, பகல்ல மட்டும் நீ செஞ்சிட்டு வந்த ஹலால எனக்காக வேண்டி செய்யாம கேளுமா? அல்லாஹ்ட ரெக்வெஸ்ட். நாங்க என்ன செய்யறோம்? ஓகே, அக்ரி, நாங்க செய்யாம இருக்கிறோம். இப்ப நாங்க பகல் எல்லாம் செஞ்சிட்டு வந்த 3 விஷயம்: சாப்பிடுறது ஹலால், தண்ணி குடிக்கிறது ஹலால், குடிப்பானங்கள் ஹலால், எங்கட மனைவி பகல் நேரம் கால நேரம் ஹலால். இந்த 3 விஷயத்த ரமதானுடைய மாதம் வந்துட்டா 3 விஷயத்த அல்லாஹ்வுடைய ரெக்வெஸ்ட நாங்க ஏத்துக்கொண்டு அதை அக்ரி ஆக்கி நாங்க செய்யாம இருக்கிறோம். ஏன்? அல்லாஹுக்காக வேண்டி எங்கட ஹலால நாங்க ஹராமாக்கி வச்சுக்கிறோம். பல்லாட கேள்வி என்னண்டா, வாப்பா நீ நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ண ஏலாண்டு செல்றியே, ஆனா நீ எனக்காக வேண்டி ஹலால ஹராமாக்குறியே, ஏன் உனக்கு ஹராத்த ஹராமாக்கலாம்? இதுதான் அல்லாஹ்ட கேள்வி ரமலான்ல. நீ ஹலால ஒரு மாசம் எவ்வளவு தொழாத ஒரு மனுஷன் என்றாலும் நோன்பு பிடிச்சா பாருங்க, தனியை ஈக்கிறார். அவருக்கு நோன்பு விட்டுற எல்லா வசதியும் ஈக்கி, ஆனாலும் நோன்பு விட மாட்டார். ஏன் விட மாட்டார்? யாரு பாக்காட்டியும் அல்லாஹ் பார்த்துட்டு அநியாயமா இல்லையாண்டுவார். அல்லாஹ் இதைத்தான் எங்களுக்கு படிச்சு தாரான். உனக்கு நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ண ஏலும் வாப்பா, உனக்கு ஏலும். நீ ஹலால ஹராமாக்குற மனுஷன், ஹராத் உனக்கு ஹராமாக்குற பெருசு இல்ல, நீ முயற்சி எடுக்கிறாய் இல்ல, அவ்வளவுதான். உனக்கு நஃப்ஸோட போராடலும், உனக்கு செஞ்சு கொள்ளலும். அல்லாஹ் எங்களுக்கு இதைத்தான் படிச்சு தாரான் ரமலான்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த 2 விஷயத்தை எங்களுக்கு சொல்லித்தாரான். பாவம் செய்யக்கூடிய ரெண்டையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தாரன். 1வது ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இல்ல, 2வது நஃப்ஸுடைய வசாவிஸ். இதுல இருந்து நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தாரன். அதனால நாங்க செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? இப்ப நஃப்ஸங்களே கண்ட்ரோல் பண்ற எப்படியே நல்லா சொல்லி தந்துட்டார். ஷைத்தானுடைய ஆதிக்கமும் இல்ல. இப்ப நாங்க செய்யணும், வீட்டை சுத்தமாக்குறோமோ இல்லையோ, எங்கட ரூம சுத்தமாக்குறோமோ இல்லையோ, முதலாவது எங்கட கல்ப நாங்க சுத்தமாக்கி கொள்ளும். ஏன்? ரமலான் இப்ப அடைய ஈக்கிறோம். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அது அதல்லக்கும் ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்தான மாசம் ஒன்று வருவது வாப்பா. கண்ணியமான ஒரு மாசம் ஓலைய நோக்கி வருவது, மகத்தான ஒரு மாதம் ஓலைய நோக்கி வருவது. கண்ணியப்படுத்துங்க. எதை கொண்டு தெரியுமா? பாவத்தை விட்டு கண்ணியப்படுத்துவோம். ஒரு விருந்தாளி எங்கட வீட்டுக்கு வாரேண்டா, எங்கட வீடு எப்படி வைப்போம்? நாங்க சுத்தமாக்குவோம், அது செய்வோம், இது செய்வோம். கல்புல ரமதான் என்று செல்லக்கூடிய பிரகாசம் எங்களை நோக்கி வருவது. கல்ப நாங்க ஊத்தையா வைக்கிறல, சுத்தமாக்குவோம், பாவத்தை விடணும், தௌபா செய்யணும். இப்ப நாங்க ரமதான்ல அதிகமானவள காலையும் இந்த கலம்பு பகுதியில எவ்வளவு பேர் உட்கார்ந்து பெரிய லிஸ்ட் ஒன்று போடுவாங்க. ஏண்ட தராவி இந்த இமாமுக்கு பின்னால, சில மக்கள் கடல் தாண்டி இமாம் சுதேசுக்கு பின்னால ஏண்ட தராவி பிழை இல்ல செய்யும், சுரேமுக்கு பின்னால ஏண்ட தராவி, ஏண்ட கியாமுல்ல எங்க பக்கத்தலையில மலேசியால இருந்து சிங்கப்பூர்ல இருந்து நல்ல இமாமத்தர் வாராராம், கேட்கறதுக்கு நல்ல இனிமையா இருக்கும். அவர்க பின்னுக்கு இப்படி நாங்க எங்களுடைய அமலுடைய லிஸ்ட போடுறோம். அமல்ட லிஸ்ட் ஒரு ஓரத்துல வைங்க. இந்த ரமதான்ல முதலாவது லிஸ்ட போடுங்க, பாவத்தோட லிஸ்ட. எனக்கிட்ட என்னென்ன பாவங்கள் எல்லாம் ஈகுது.
வட்டி, ஜினா, பொய், அடுத்தவன் ஏமாத்துறே, புறம் பேசுறே, பெரிய லிஸ்ட் அடிங்க. இதுக்கு கமால்ல புல் ஸ்டாப் வைக்கணும். இதுக்கு நாங்க இந்த ரமலான்ல கேட்டா செல்வார், எத்தனை வருஷம் ரமலான பாக்குறீங்க? 50 வருஷம். 50 வருஷம் பாக்குறோம் தான். இந்த 50 வருஷம் ரமலான்ல எத்தனை பாவத்தை ஒட்டிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஜவாபு சொல்லும், இன்ன 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 பாவங்களுக்கு தலா கொடுத்துட்டேன்னு. பாவங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும், பாவங்கள் எல்லாம் புதுசு புதுசா செய்யறோம். அல்லாஹ் எங்களை எதிர்பார்க்கிறான். இந்த ரமலான்ல பாவத்தை விட்டு வாரது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நீ தௌபா செய்ய மாட்டியா? அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க மாட்டியா? அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். யா தாவூத் லவ் யஅலமுல் முத்பிரூன அன்னி, தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதர்கள் பாவம் செய்யக்கூடிய இந்த மனிதர்களை நான் எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்னு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாவோ தெரியாது. அவ்வளவு எதிர்பார்க்கிறேன் நான். ஒரு கடை ஒன்று இருக்குது, முதலாளி ஒத்தருகிறார். இந்த கடையில வேலை செய்யற ஒரு பொடியன் முதலாளிக்கு தெரியாம சல்லி களவெடுக்கிறாருன்னு வச்சுக்குவோம். சும்மா அன்ஆபிஷியலா இவர் சல்லி எடுத்துக்கொண்டிருக்கிறார், களவெடுக்கிறார். இது ஒரு நாள் முதலாளிக்கு தெரிய வந்துச்சு. கேமரால பட்டிக்குது, நேரடியா கண்டுட்டாரு, இப்படி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டார். இந்த நேரம் இந்த முதலாளி ஒட்ட நடியாக பைத்து, ஏண்ட கடையில இருந்து நீ இப்படி இப்படி எல்லாம் செஞ்சிட்டாய் அப்படி என்று சொல்லாம இவருக்கு சான்ஸ் ஒன்று கொடுக்கிறாரு. சரி, வீட்டுல கஷ்டமாயிக்கும், கடன் ஆயிக்கும், அதுக்காக வேண்டி இவர் இப்படி செய்யறாரு. நாங்க என்ன செய்வோம்? இவர்கிட்ட சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுப்போம், இவருக்கு சம்பளத்தை கூட்டி கொடுப்போம், ப்ரமோஷன் ஒன்று கொடுப்போம். அப்படி இல்லையா சாமான்கள் மாசம் மாசம் கொஞ்சம் கொடுப்போம். இப்படி எல்லாம் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? எப்படியாவது அவர் செய்யற களவு விட்டுட்டு கொஞ்சம் திரும்பி வருவாரா என்று பார்க்கிறார். அத போலதான் அல்லாஹ் கேட்கிறான், யா தாவூத், பாவம் செய்யற மக்கள் அப்படித்தான் வாப்பா நான் எதிர்பார்க்கிறேன். பாவத்தை விட்டுட்டு வர மாட்டீங்களா? தௌபா செய்ய மாட்டீங்களா? எப்ப என்னைய நோக்கி வருவீங்க? நான் அவ்வளவு எதிர்பார்க்கிறேன். நான் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்ப சரியான முறையில ஒரு மனுஷன் விளங்கினா, லமாத்தவ் ஷௌக்கன் அலைய, அவன் துனியால வாழ மாட்டான், உள்ளம் வெடிச்சு வஃபாத்தாகுவான் என்று அல்லாஹ் சொல்றான். அவன் வாழ மாட்டான். ஏண்ட மஹப்பத் அவனுக்கு தெரியா, ஏண்ட இரக்கம் அவனுக்கு தெரியா. இவ்வளவு பாவம் செஞ்சும் நான் அழிக்காம புடிச்சு கொண்டு ஈகிறேன் தானே அவனை. அடே தௌபா செய்வான் ஐக்கும், விட்டுட்டு வருவான் ஐக்கும். ஆனா நாங்க எல்லாம் எவ்வளவு சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில கிடைச்சாலும் அந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமா எடுக்கிறதில்லை. சில மனுஷனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும் தௌபா செய்ய, ஐசியூல கொண்டு போய் போடணும் அவனை, அப்பதான் தௌபா செய்வான். அப்படி இல்லையா கைய உடம்புல எடுக்கணும், காலை வேறையா பிரிக்கணும், தலைய அடுத்த பக்கம் திருப்பணும், அப்பதான் 2 கிட்னியை மசடாக்கணும், இல்லாட்டி கல்வில பிளாக் கொண்டு கொடுக்கணும். இப்பதான் மனுஷன் தௌபா செய்யுது. இப்படி சோதனை ஒன்று வந்தா தான் தௌபா. ஆனா அல்லாஹ் அதெல்லாம் விரும்புறதே இல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ரமலான் எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம் ஆயிடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி, கடைசியாக இதை சொல்லி முடிச்சு கொள்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஊருக்கு போனான். அந்த நேரத்தில் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன் நபி அவங்கள சரியான கண்ணியப்படுத்தினான். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, ஆட்டிடேன்னு பார்த்து, உங்களுக்கு என்ன ஓணுமோ கேளுங்க, நான் உங்களுக்காக வேண்டி துஆ செய்றேன். எப்படி பாக்கியம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா கேட்கிறாங்க. இவன் என்ன தெரியுமா சொன்னான், யா ரசூலல்லாஹ், எனக்கு நல்ல பால் கறக்கிறதுக்கு நல்ல பால் கறக்கிற ஒட்டகம் கொண்டு ஓடும், அதை கறக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கொண்டு ஓடும், அவ்வளவு துவா செஞ்சா போதுமே இல்லை. எங்களுக்கு அப்படி சொன்னா நாங்க அப்படியா கேட்போம். இவன் சொன்னா எனக்கு பால் கறக்க ஒரு ஒட்டகம் கொண்டு ஓடும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சொன்னாங்க, உன்னைய விட மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துல காலத்துல ஒரு மூதாட்டி வாழ்ந்தா அவன் உன்னைய விட அறிவாளி என்று சொன்னான். கேட்டான், ஏன் சம்பவத்தை கேட்டான். சொன்னாங்க, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இவங்கட ரூஹ் எடுக்க ஹஜ்ரத் மலக்குல் மௌத் போனாங்க. பொதுவா நபிமார்கள் கிட்ட அனுமதி கேட்கிறது வழக்கம். ரூஹ் எடுக்க அனுமதி கேட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு ஆசை என்ன தெரியுமா, நான் இப்ப மிஸ்ர்ல இருக்கிறேன், ஈஜிப்ட்ல, எனக்கு ஆசை நான் மௌத்தாகணும் பைத்துல் மக்திஸ் பலஸ்தீன்ல. ஆனா நான் இப்ப மிஸ்ர்ல இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய கதர் ஒன்றும் செய்யல, நீங்க பிரச்சனையில எடுத்துட்டு போங்க, ஆனா இல்ல அல்லாஹ் கிட்ட இந்த ரெக்வெஸ்ட மட்டும் வச்சிடுங்க, இந்த ஆசை பலஸ்தீன்ல மௌத்தாகணும் என்ற ரெக்வெஸ்ட மட்டும் வச்சிடுங்க. ரூஹ் வாங்கப்படுவது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து ரூஹ் எடுத்துட்டு போய் அல்லாஹ் கிட்ட அவங்க சொன்னது அப்படியே சொல்றாங்க. கிட்டத்தட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு 100 வருஷத்துக்கு பின்னால ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாராங்க நபியா. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்ததுக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை போடுறான், மூசா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌத்தாக முன்னுக்கு ஒரு ஆசை ஒன்ற சொன்னாங்க என்கிட்ட,
அந்த ஆசைய அந்த நேரம் நிறைவேற்றல. நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இந்த ஏரியால ஒரு பகுதியை காட்டி சொன்னாங்க, இந்த பகுதியில தான் நீக்குது, அவங்களோட கபரை தோண்டுங்க, ஜனாதாவை எடுத்துக்கொண்டு போய் பலஸ்தீன்ல அடக்கம் செய்யுங்கடா. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த பகுதின்னு செல்றா எங்க கபரி என்ன நீங்க பார்த்து செஞ்சு போவேன்டான். என்ன அல்லாஹ் சோதிப்பாங்க, நீ யார்கிட்ட தேடி எப்படி செஞ்சு போவேன்டான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வேலை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் எங்க தேடுறாங்க 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 தேடுறாங்க. இப்ப ஊர்ல இருக்கிற ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு மூதாட்டியை காட்டி, இந்த மூதாட்டிக்கு சரியா அக்யூரேட்டா கபர் எங்க தெரியும். இப்ப அந்த பொம்பளை கிட்ட போறாங்க, அந்த பொன் தான் இந்த சம்பவத்துடைய கதாநாயகி. அந்த பெண் கிட்ட போறாங்க, அந்த வயசாளி கிட்ட பீத்து கேட்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நான் நபியாக வந்திருக்கிறேன் அறிமுகப்படுத்துறாங்க. அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளையை போட்டிக்கிறான், உங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரு தெரியுமாமே, எனக்கு கொஞ்சம் காட்டேலுமா. சொன்னாங்க, வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி எனக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரு சரியா தெரியும், தோண்டினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாதாக்கும் சரியா தெரியும். சொன்னாங்க, அப்படின்னா கொஞ்சம் காட்டேலுமா. சொன்னாங்க, காட்டேலும் தான், எப்படி சும்மா காட்டுறேன், சும்மா காட்டையிலுமா, எங்களுக்கு என்ன சரி வெகுமதி ஒன்று தரணுமே நீ. இப்ப இவங்க போய் அல்லாஹ் கிட்ட சொல்லலாம், யா அல்லாஹ் இந்த பொம்பளை வெகுமதி ஒன்று கேட்கிறா. அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான், அந்த பெண் என்ன கேட்டாலும் தாரேன்னு சொல்லி காட்டுங்க செல்லும். இந்த பெண் கிட்ட போய் செல்ல, நீ என்ன கேட்டாலும் காட்டுவியா. இவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பெண் அந்த மனுஷனை போல ஆடு கறக்கிறதுக்கு ஆடுண்டோணும் கேட்கல. சொன்னாங்க, என்னுடைய ஆசை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தோட நான் சொர்க்கத்தில் ஈக்கணும் என்றார். சுப்ஹானல்லாஹ். இத போல எங்கட வாழ்க்கையில் அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை தந்திக்கிறான். அதுல ஒரு சந்தர்ப்பம் தான் ரமலான். இந்த சந்தர்ப்பத்தை நாங்க சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்வோம். இன்னும் 5-6 நாட்கள்ல ரமலான் அடைய போறோம். இதுல நோக்கத்தை நாங்க பிள்ளையா விளங்கிக்கிறோம், சரியான முறையில விளங்கி எங்கட வாழ்க்கையை சரியான பாதையில கொண்டு போறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு